ونقتدى بكلامه واقتدى بكلامه. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين ما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لا تحزن إن الله معنا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من كان لله كان له كل شيء. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடியொற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக என கூறி பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய விழாவிற்கு தலைமையேற்றிருக்கிற ஹஜ்ரத் அவர்களே, இங்கே திரளாக வீற்றிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல பெரியவர்கள் எல்லாம் அடங்கி இருக்கிற ஒரு புனிதமான புண்ணிய பூமி இது. நமக்கு தெரிந்து ஒரு 6 வருட காலத்தில் இங்கே ஒரு பயான் நிகழ்ச்சி என்பது கிட்டத்தட்ட இப்பொழுதுதான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கிற பெண்கள், எந்நேரமும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சில ஆண்கள், இவர்கள் எல்லோருமே பயானை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல இங்கே அடங்கி இருக்கிற மகான்கள் புனிதத்திற்குரியவர்கள். முதலில் அவர்களுக்கு துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவானாக. இஸ்லாமிய நெறிமுறைகள் என்கிற தலைப்பில் எனக்கு ஒரு தலைப்பை வைத்து பேச சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாமிய நெறிமுறைகள் என்று சொல்லி ஒரு மணி நேரத்திற்குள் பேசி முடிப்பதென்றால், இஸ்லாமிய நெறிமுறைகளிலே இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஏன் ஆயிரக்கணக்கான நெறிமுறைகளில் ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு கூட நேரம் போதாது. ஆனால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய நெறிமுறைகளின் சுருக்கம் என்ன என்பதை ஓரளவு நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்னாலே அவர்கள் ஆற்றிய அந்த இறுதி பேருரையில், அவர்கள் வாழ்க்கையில செய்த அந்த ஹஜ்ஜினுடைய இறுதி காட்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்த ஒரு வார்த்தை: தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டு செல்லுகிறேன். லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2 விஷயங்களை பற்றி பிடித்திருக்கிற காலம் வரை நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். 2 விஷயங்கள், இறுதி நாள் வரை உள்ள எல்லா முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டிய 2 விஷயங்கள். இந்த 2 விஷயங்களை பிடித்துக் கொண்டவனுக்கு வாழ்க்கையிலே தோல்வி என்பது இல்லை, அவனுடைய வாழ்க்கையிலே வருத்தம் என்பது இல்லை. இம்மை மறுமை இரண்டும் பிரகாசிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் வந்து விடுவான். அந்த 2 என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலிஹி என்று சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வினுடைய திருக்குர்ஆன், மற்றொன்று என்னுடைய நடைமுறை. சுருக்கமாக நாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகிறோம்.
குர்ஆன் ஹதீஸ் இந்த ரெண்டையும் கையில பிடித்துக் கொண்டவனுக்கு வாழ்க்கையில வருத்தம் என்பது வரப்போவதில்லை. இஸ்லாமிய நெறிமுறைகள் என்று நாம் வைத்திருக்கிற அத்தனை நெறிமுறைகளும் இந்த ரெண்டுக்குள் அடக்கம். இந்த ரெண்டை பிடித்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்துகிற போது வாழ்வின் எல்லா வெற்றிகளையும் அல்லாஹ் கொண்டு வந்து குவிப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு கவலைக்குரிய விஷயங்கள், நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தோல்விக்கு மேல் தோல்விகள், பாதிப்புகள், இன்னல்கள், இடர்கள், உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்களுக்கு இன்றைக்கு நிலவி வரக்கூடிய அச்சத்திற்குரிய சூழ்நிலை, இவைகள் எல்லாம் இந்த ரெண்டை பிடிக்க வேண்டிய முறையில் பிடிக்காததால், ஏற்க வேண்டிய முறையில் ஏற்காததால் எழுந்ததன் விளைவுகள் தான் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு உலகளாவிய நிலையில் முஸ்லிம்களை பார்க்கலாம், நம்முடைய நாட்டு முஸ்லிம்களையும் பார்க்கலாம். அடையாள அளவில் மட்டுமே இஸ்லாமியர்களாக ஆயிரக்கணக்கான பேர், உண்மையாக குர்ஆன் ஹதீஸை ஏற்று நடப்பவர்கள் 100க்கு 10. இப்படி இருக்கிற போது நம் காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக வேண்டும் என்று நாம் நினைப்பது ஒரு வகையில் இருமாப்பு, ஒரு வகையில் அது ஏமாற்றத்திற்குரிய செயல். யோசித்து பார்க்கிறோம், முஸ்லிம்கள் திட்டமிட்டு தாக்கப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு பரவலாக நடப்பதை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனுக்கு தீவிரவாத முத்திரை குத்தப்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாம் என்று சொன்னாலே அது பயங்கரவாதத்தோடு இணைந்த மார்க்கம் என்று ஒரு பெயர் குத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஏன் பயங்கரவாதத்தினுடைய அடையாளங்களாக இன்றைக்கு தொப்பி, தாடி போன்றவைகள் தான் இன்றைக்கு அரசினுடைய அடையாளங்களாகவே கருதப்படுகிற அளவுக்கு சூழ்நிலை செல்லுவதை பார்க்கிறோம். முஸ்லிம் மன்னர்களா அவர்கள் எல்லா ஆலயங்களையும் இடித்து தள்ளுவார்கள் என்ற ஒரு தவறான வாய்வழி பிரச்சாரம் வரலாற்றிலேயும் அச்சிலே ஏற்றப்படுவதை பார்க்கிறோம். வரலாற்று புத்தகங்களை கூட மாற்றுகிற சூழ்நிலையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட சதிக்குட்பட்ட வார்த்தைகள் நடப்பதை பார்க்கிறோம். உலகம் முழுக்க அமைதியோடு அல்லாஹ் ரசூலை படித்துக் கொண்டிருக்கிற அரபிக் கல்லூரிகளை தீவிரவாத கூடங்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எந்த ஒரு முஸ்லிம் அவன் எந்த துறையில ஏதோ ஒரு விஷயத்திற்காக கைது செய்யப்பட்டாலும் ஒரு ISI முத்திரையோடு அவன் சேர்த்தி சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏன் இந்த சமுதாயத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய பயிற்சியாளர்களை சில பரிவாரங்கள் உருவாக்கி கொண்டிருப்பதை படிக்கிறோம். ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் கூட கூண்டோடு முஸ்லிம்களை அழிப்பதற்குரிய பயிற்சியின் ஒரு கூட்டத்தை ஈடுபடுத்தப்படுவதை பார்க்கிறோம். இதற்காக வேண்டிய ஆயுதங்கள் வழங்குகிற நிகழ்ச்சிகளும் கூட விமர்சையாக நடைபெறுவதை பத்திரிகைகளிலே படிக்கிறோம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் நூற்றுக்கணக்கான விஷயங்கள். ஒரு முஸ்லிமா அவன் இப்படித்தான் நடந்து கொள்வான். முஸ்லிம்களா அவர்கள் எல்லோருமே பலதார மனம் செய்யக்கூடியவர்கள், 4 மனைவிகளுக்கு மேல் திருமணம் செய்யக்கூடியவர்கள். முஸ்லிம் மன்னர்களா அவர்கள் நடத்தை கட்டவர்கள். இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் படிப்படியாக வைக்கப்படும். இதனுடைய விளைவுகள் பல்வேறு சட்ட முன்வடிவுகளாக வைக்கப்படுகிறது. இதனுடைய அடிப்படையில் தான் முஸ்லிம் தனியார் சட்டத்தின் மீது சில கை வைத்தல்கள், பசுவதை கூடாது என்று சொல்லப்படுகிற கோஷம், அரசியல் சட்டத்தினுடைய திருத்தங்கள், மதமாற்றத்தினுடைய தடை சட்டங்கள். நாம் அரசியலுக்கு வரவில்லை, சுருங்க சொன்னால் நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு முன்னாலே இந்த நாட்டிலே முன்னிருக்கிறது. முஸ்லிம்கள் இதை எப்படி சந்திக்க போகிறார்கள்? அவர்களிடம் மௌனம் மட்டுமே இன்று வரை பதில். இதை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள் தெரியவில்லை. சரி, நம்முடைய நாட்டு வழக்கில் மட்டுமல்ல, நாடு கடந்து உலகளாவிய ரீதியில் பார்த்தாலும் இஸ்லாமியன் தாக்கப்படுகிறான், முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள். நேற்றைக்கு முதல் நாள் ஒரு ஆப்கானிஸ்தான் என்றார்கள், நேற்றைக்கு ஈராக் என்றார்கள், நாளைக்கு எது என்று காட்டிக் கொடுப்பதிலே பத்திரிகைகள் போட்டி போடுகிறது. நாளை சிரியாவாக இருக்குமோ ஒரு பத்திரிகை கேள்விக்குறி எழுப்பும், மற்றொரு பத்திரிகை ஈரானாக இருக்கும் என்று ஆரூடம் எழுதும். வரிசையாக தாக்குதல்களினுடைய இலக்குகள் பட்டியலில் இஸ்லாமிய நாடுகள் இடம்பெறுவதை பார்க்கிறோம்.
சொந்த நாட்டிலும் சரி, உலகளாவிய ரீதியாகவும் சரி, பல்வேறு நிலையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் தாக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அங்கே ஒட்டுமொத்தமாக தன்னுடைய சொந்த பூமியை பலஸ்தீன மக்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். சொந்த நாட்டிலே இது உன் நாடு அல்ல, வெளியே போ என்று சொல்லக்கூடிய நிலையில் காலங்காலமாக அவர்கள் விஷத்தினும் கொடிய ஆயுதங்களாலே தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் நித்தமும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எதிர்கொள்ளுகிற போது ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இஸ்லாமியர்கள் இதை எதிர்கொள்ள போவது எப்படி? முதலில் இப்படி எல்லாம் வந்தது எதனால் என்றெல்லாம் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை முன்வைக்கப்பட வேண்டும். இதுல எதிரிகளின் திட்டமிடல் இருக்கிறது, சதி திட்டம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் விட ஒரு மேலான காரணம் உண்டு. நாயகம் சொன்னது போல, நான் உங்களிடத்தில் 2 விட்டு செல்லுகிறேன். இதை நீங்கள் பிடித்திருக்கும் காலம் வரை நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். இதை விட்ட காலமெல்லாம் நீங்கள் தோற்று போவீர்கள். குர்ஆனும் ஹதீஸும் என்று சொல்லி நாயகம் 2 கொடுத்து சென்றார்கள். இன்றைக்கு குர்ஆனின் கூற்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை வாய் மொழிகளும் உத்தரவுகளும் முஸ்லிம்களிடம் எந்த அளவு நடைமுறையில் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் வெற்றி தோல்விகள் அமையும். 100% பேர் இஸ்லாமிய சட்டங்களை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நடப்பு உலகத்தினுடைய நாகரிகத்திற்கு தோதுவாக தங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பணம் ஒன்று மட்டுமே பிரதானம் என்கிற ரீதியிலே வாழ்க்கை நகர்கிறது. எதுவும் தேவையில்லை, பணம் இருந்தால் போதும். அந்த பணத்தை மோதி பெறுவதற்காக சொந்த பந்தத்தை இழக்க தயார், அண்ணன் தம்பியை இழக்க தயார், அக்கால் தங்கைகளோடு சண்டையிட தயார், ஒரு சொத்தை அடைவதற்கு எவ்வளவு பெரிய காரியத்தையும் நடத்த தயார். தேவை பணம். நம்முடைய வட்டங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சூழ்ந்து விட்ட காரணத்தால் இன்றைக்கு நம்மை பலரும் அடிக்கிறான், பலரும் கேலி செய்கிறான். முஸ்லிம்கள் தாக்கப்படுவதற்கும் அவர்களுடைய பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கும் மிக முக்கியமான காரணமாக இதைத்தான் சொல்ல வேண்டும். நாயகம் அன்றே சொன்னார்கள். ஒரே ஒரு ஹதீஸை முன்வைக்கிறேன், அந்த ஹதீஸை மாத்திரம் யோசித்து பார்ப்போம். யூஷிக்குல் உம்மமு அன் ததா அலைக்கும் கமா ததா அல் ஆகிலத்து இலா கஸ்அதிஹா. இந்த விருந்துக்கு ஆட்களை எல்லாம் வாங்க சாப்பிடலாம் என்று கூட்டத்தை அழைப்பது போல எல்லா எதிரிகளும் சேர்ந்து உங்களை தட்டிலே வைக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளை போல வைத்துக் கொண்டு உங்களை அடிக்க துவங்குவார்கள். இது 1500 வருடங்களுக்கு முன்னாலே ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து வெளிவருகிற சொற்றொடர். எல்லா சமுதாயங்களும் உங்களுக்கு எதிர்ப்பாக கிளம்பி உங்களை அடிக்க முற்படுவார்கள். அடிக்க முற்படக்கூடியவர்களோடு உலகம் கைகோர்த்து நிற்கும் அந்த சூழ்நிலை வரும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, ஒமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின் யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன அந்த நாள்ல கம்மியாவா இருப்போம்? நாங்க எல்லாம் ரொம்ப மைனாரிட்டி ஆயிருப்போமா? எங்களுக்கு என்று யாரும் ஆள் இருக்காதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் குறைவான பேர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்காக அடிக்கப்படவில்லை. நீங்கள் அன்றைக்கு நிறைய பேர் இருப்பீர்கள். உலகம் முழுக்க கணக்கெடுத்தால் வஅன்தும் கஸீருன் லகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், நீங்கள் மிக பெரும்பான்மையில் இருப்பீர்கள். மைனாரிட்டி அல்ல, உலகம் முழுக்க பார்த்தால் மெஜாரிட்டி சமூகம் நீங்கள். ஆனாலும் கூட கடல் நுரைகளை போல நீங்கள் பிரிந்து பிரிந்து கிடப்பீர்கள். பல கூறுகளாக பிரிந்து கிடப்பீர்கள். பல அரசியல் பிரிவுகளாக பிரிந்து கிடப்பீர்கள். எல்லோரும் சொந்த காரியங்களிலே பிரிந்து கிடப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய விரோதிகளிடம் இருந்து, அவர்களின் உள்ளத்திலே இருந்து உங்களை பற்றி ஒரு பயம் இருக்குமே, அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான். அவர்களை பற்றிய பயத்தை உங்கள் உள்ளத்திலே போட்டு விடுவான். இதற்கு வஹ்னுதான் காரணம் என்றார்கள். வஹ்ன் என்ற ஒரு அரபி வார்த்தையை சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு இந்த வார்த்தையின் பொருள் புரியவில்லை. காலு வமல் வஹ்னு யா ரசூலல்லாஹ், வஹ்னா அப்படினா என்ன?
எங்களுடைய பயம் எதிரிகளுக்கு இல்லாமல் போய் எதிரிகளின் பயம் எங்களுக்கு ஏற்பட்டு நாங்கள் பெரும்பான்மையாக இருந்தும் கூட எதுவும் சாதிக்க முடியாதவர்களாக ஆக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறீர்களே, இதனுடைய காரணம் என்ன? அந்த வஹன் என்றால் என்ன என்ற போது நாயகம் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். ரெண்டு விஷயம். ஒன்று உலகத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற பேராசை, இன்னொன்னு மவுத் என்று சொன்னாலே நீங்கள் வெறுக்கிற சூழ்நிலை. இந்த ரெண்டும் அத்தனைக்கும் காரணம் என்றார்கள் நாயகம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா இழிவுகளுக்கும் இந்த ரெண்டும் காரணமா? உலகத்தின் மீது கொண்டிருக்கிற ஆசை, பணம் பணம் என்று அழைகிற ஒரு விதமான பேராசை தனமும், மௌத்தா அது ஆகாது என்று சொல்லி ஒதுங்கி ஓடுகிற தரம். மார்க்கத்திற்காக உயிர் கொடுக்க உங்களில் எத்தனை பேர் தயார் என்று ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய அருளால் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிற போது உங்களில் யார் தயார் என்று கேட்டால் இன்றைய சூழ்நிலை நமக்கு எதற்கு வம்பு என்கிற நிலைதான். எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு அந்த அளவுக்கு உள்ள சுயநல போக்கும், பணம் கிடைத்தால் போதும் என்கிற மனப்பான்மையும், பணத்திற்காக எதையும் செய்யவும் இழக்கவும் தயார் என்கிற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே வந்து விட்டோம். குர்ஆன் ஹதீஸ் நம்மை விட்டும் தூரமாகி விட்டது. எனவே தொடர்ந்து இஸ்லாமிய நெறிமுறைகள் தள்ளி வைக்கப்படுகிற போது இது போன்ற இழிவுகள் சர்வசாதாரணமாக சந்திக்கிற சூழ்நிலை வரத்தான் போகிறது, வந்து கொண்டும் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற எல்லா இழிவுகளுக்கும் இதை மாத்திரமே பிரதானமான காரியமாக நம்மாலே முன்வைக்க முடியும். நாயகம் சொல்லுவார்கள், யார் அல்லாஹுவிற்கென்று ஆகிவிட்டார்களோ, யார் அல்லாஹுவிற்காக வேண்டி அர்ப்பணமாகி விட்டார்களோ அவர்களுக்கு உலகத்தின் அத்துணை வஸ்துக்களும் அர்ப்பணமாகி விடுமா? எனக்கு இறைவன் போதும் என்று முடிவெடுத்து விட்ட ஒருவனுக்கு மலை என்ன கடல் என்ன அத்துணை பொருள்களும் அவன் காலடியிலே கிடக்கும். எங்களுக்கு காசு தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விட்ட சஹாபாக்களுக்கு உலகத்தின் அரசுகள் எல்லாம் பணிந்தது, நாடுகள் பணிந்தது. ரசூலுல்லாஹ்வோடு மஸ்ஜிதுன் நபவி என்கிற திண்ணையிலே அமர்ந்திருந்த நாயகத்தினுடைய தோழர்கள், ஹதீஸிலே வருகிறது, ஒரே ஒரு வேட்டி, அதற்கு சட்டை இல்லை. இந்த கறிக்கடைக்காரரை போல அந்த ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு இந்த தோளோடு கட்டிக்கொண்டு, சுண்ணத்து செய்த சிறுவர்களை போல கட்டிக்கொண்டு, அது கீழே இறங்கினால் மேல் உடம்பு தெரியும், கொஞ்சம் மேலே இழுத்தால் முட்டிக்கு மேல் தெரியும். அந்த ஒற்றை ஆடையோடு எங்களுக்கு உலகத்தின் செல்வம் அல்ல, அல்லாஹ் முக்கியம், நாயகம் முக்கியம் என்று வாழ்க்கையின் சுகபோகங்களை துறந்து விட்டு வந்த சஹாபாக்களுக்கு உலகம் காலடியிலே கண்டது, உலகம் அவர்களை துரத்தியது. இன்றைக்கு நாம் உலகத்தை துரத்துகிறோம், உலகமும் கிடைத்தவாடில்லை, அல்லாஹ் ரசூலும் கிடைத்தவாடில்லை. அவர்கள் உலகத்தை விட்டு விட்டு ஓடினார்கள், உலகம் அவர்களை துரத்தி கொண்டு போனது. நீ வா, இந்த பெரிய பேரரசை நீதான் ஆள வேண்டும், பிடி, நீதான் ஜனாதிபதி, பிடி, எல்லா செல்வங்களையும் பராமரிக்கிற பொறுப்பு உன்னுடையது, பிடி, உலகத்தினுடைய தலை விதிகளை மாற்றி எழுதுகின்ற அதிகாரமும் ஆற்றலும் உங்களுடையது, பிடி. உலகத்தை விட்டு விட்டு ஓடினார்கள், உலகம் அவர்களை துரத்தியது. நாம் இன்றைக்கு உலகத்தை துரத்துகிறோம், பணங்காசுகளை துரத்துகிறோம், அல்லாஹ் ரசூலை அதற்காக கொஞ்சம் தள்ளி வைத்திருக்கிறோம். விளைவு இன்றைக்கு எல்லா விதத்திலும் நஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எல்லா விதத்திலும் நஷ்டம். தொடர்ந்து ஏற்படுகிற பல்வேறு தாக்குதல்களுக்கு அவன் காரணம் இவன் காரணம் என்று கை நீட்டினாலும் உலக நடைமுறைகளிலே அவைகளெல்லாம் காரணம் என்றாலும் கூட உண்மை நடைமுறை நாம் நம்மை வெகு தூரம் மார்க்கத்தை விட்டு மாற்றிக்கொண்டோம் என்பதுதான். திருக்குர்ஆனின் ஒரு அழகான வசனம் ஒன்று இப்படி சொல்லும், அல்லாஹ் யாருக்கும் அவனுடைய நிஅமத்தை மாற்றுவதில்லை. இன்னல்லாஹ லம் யகு முகய்யிரன் நிஅமத்தன் அன்அமஹா. எந்த ஒரு கூட்டத்திற்கும் அவனுடைய அருட்கொடையை அவனாக மாற்ற மாட்டானா. பின்ன எப்படி மாறும்? ஹத்தா யுகய்யிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்களாகவே மாற்றிக் கொள்ளுகிறார்கள், அவர்களாகவே மாற்றிக் கொள்ளுகிறார்கள். எனக்கு அல்லாஹ் ரசூல் இரண்டாவது பட்சம் என்று அவர்கள் வைத்து விட்டால் நானும் அதையே வைத்து விடுகிறேன். அதற்கு பிறகு தொடர்கிற இன்னல்களுக்கு நான் பொறுப்பல்ல, அவர்களே பொறுப்பு. நாம் திருக்குர்ஆனுடைய தமிழாக்கத்தை புரட்டி படித்தால் தெரியும், ஒவ்வொரு கூட்டத்தையும் அல்லாஹ் அழிப்பான்.
மாறுபட்ட கூட்டங்களை அழித்துக் கொண்டே வருகிற போது அந்த அத்துணை கூட்டங்களுடைய அழிப்பிற்கு பின்னாலே அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் அவர்களுக்கு அநீதம் செய்யவில்லை, நான் இப்ப அழிக்கவில்லை, தங்களை தாங்களே தேடிக்கொண்டார்கள். அப்ப எவ்வளவு இழிவுகளும் இன்னல்களும் இடர்பாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஒரு சமூகத்தை பீடிக்கிறதோ அதற்கு அவன் இவன் காரணம் அல்ல, அல்லாஹ் காரணம் அல்ல, அல்லாஹுவாக தரவில்லை. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியது நம் பொறுப்பு. அதை ஏற்படுத்தியவன் நாம், ஏற்படுத்தியவர்கள் நாம். துரத்தி துரத்தி சம்பாதித்து பணம் பணம் என்று தொடர்ந்து நாம் மேற்கொண்டு எத்தனையோ விஷயங்களை விலைக்கு வாங்கலாம். ஆனால் மார்க்கத்தினுடைய மானம் மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிற போது முஸ்லிம்களால் அதை தாங்கிக் கொள்வது சிரமம். இன்றைக்கு உலகளாவிய முறையில் அது நடக்கிறது. ஒரு மாநிலத்தினுடைய மக்களை எல்லாம் அங்க இருக்கிற முஸ்லிம்களை கொலை செய்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தினுடைய தலைவன் ஒருவன் அங்கே நடைபெற்றது ஒரு சுத்திகரிப்பு பணி, அங்கே நடைபெற்றது ஒரு இனத்தை சுத்தப்படுத்துகிற பணி. இந்த பணி இதர மாநிலங்களிலும் தொடரும் என்று துணிந்து ஒரு விரோதியால் இந்த நாட்டில் அறிவிக்க முடிகிறது. அடுத்தடுத்து நாட்டிலே வாழுகிற முஸ்லிம்களின் அச்சத்திற்குரிய சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிற போது நமக்கு இன்றைக்கு அந்த நாயகம் சொன்னபடி அந்த இரண்டு வழிகளை விட்டால் வேறு எந்த வழியும் இல்லை. அல்லாஹுவை பிடிப்போம், ரசூலை பிடிப்போம். இந்த இரண்டையும் தவறு விடுகிற காலம் வரை இது போன்ற இன்னல்கள் இன்னமும் பல தொடரும். அதிலே சந்தேகமே இல்லை. எல்லாம் தருபவன் அல்லாஹ். கோடிக்கணக்கில் சம்பாதித்து என்ன பயன்? பதவியும் புகழும் அதிகாரமும் கிடைத்திருந்து என்ன பயன்? எல்லாம் அல்லாஹுவிற்காக என்ற ஒரு சூழ்நிலை முஸ்லிம்களிடத்திலே உலக நலன்கள் இரண்டாம் பட்சமாக, அல்லாஹ் ரசூலுடைய பட்சம் முதல் தரமாக வந்து விடுகிற போது மட்டுமே இந்த இஸ்லாத்தினுடைய மானத்தை தலை நிமிர்த்த முடியும். அல்லாஹ் அந்த காட்சியை எல்லா காலங்களிலும் கடந்த காலங்களிலே பார்த்தால் நடத்தி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, மக்காவிலே ஒரு முஸ்லிம் இல்லை என்கிற சூழ்நிலையிலும் கூட எதிரிகளில் இருந்தே ஒரு ஆளை தயார் செய்து அல்லாஹ் இஸ்லாத்தை பரப்புகிற பணியை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். உமைர்னு ஒரு சஹாபி, அவருக்கு உமைர் இப்னு வஹப்னு பேர். அவரும் சஃப்வான் அப்படின்னு ஒருத்தர், ரெண்டு பேரும் அவர்கள் இஸ்லாத்திலே சேருவதற்கு முன்னால் உச்சகட்டமாக மார்க்கத்தின் விரோதிகளாக இருந்த போது ஒரு மலை அடிவாரத்திலே அமர்ந்து பேசிக் கொள்ளுகிறார்கள். ஊரை விட்டு வெளியில இருக்கின்ற, மக்காவுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய அடிவாரத்தில கிசுகிசுப்போடு ரெண்டு பேரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். என்னென்னவோ முயன்றும் நம்மால் முடியாமல் போய்விட்டது. அந்த உமைர் சொல்லுகிறார், என் மகனை இந்த இஸ்லாமியர்கள் பதிரிலே கொன்று விட்டார்கள். அந்த பாவிகளை பழிவாங்க வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. இந்த முகம்மதை கொல்ல வேண்டும் என்று என் மனம் துடிக்கிறது. இருந்தாலும் என் குடும்பம் பெரிய குடும்பம், அதை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. அந்த ஒரு குடும்பத்திற்காக பல்லை கடித்துக் கொண்டு நான் பொறுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். பக்கத்தில் இருந்த சஃப்வான் என்கிற தோழர் அவர் சொல்லுகிறார், நீ உண்மையாகவே முகம்மதுவை கொல்ல வேண்டும் என்ற விஷயத்திலையும் இஸ்லாத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்கிற விஷயத்திலையும் தீர்க்கமான முடிவு உனக்கு இருந்தால் சொல், உனக்கு தேவையான எல்லா கடன்களையும் நான் அடைத்து விடுகிறேன். உன் குடும்பத்திற்கு நீ திரும்பி வருகிற வரை அல்லது நீ இறக்கிற வரை தேவையான அத்துணை செலவுகளையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். துணிந்து நீ போக தயாரா? அந்த நள்ளிரவிலே நடைபெறுகிற உரையாடல் யாருக்கும் தெரியாது. அக்கம் பக்கம் அரவம் இல்லை. ஒருவருக்கொருவர் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்பது பேச்சு. அந்த உமைர் என்பவர் விஷம் தோய்த்த வாளை கையில எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். அதிகாலை போய் மதீனாவிற்கு சேர்ந்து விட்டார். சஃப்வானுக்கு மட்டுமே தெரியும் உமைர் போயிருப்பது பெருமானாரை கொல்வதற்காக, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக. போய் உள்ளே நுழைகிறார் உமைர் என்பவர். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே சுற்றி இருக்கின்ற சஹாபாக்களில் குறிப்பாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்த்து விடுவார்.
இவர் வருவதையும் பார்த்து விடுவார்கள், இவர் வாளோடு வருவதையும் பார்த்து விடுவார்கள். இவர் கொஞ்சம் விஷமத்தனமான ஆளாயிற்று. பதிரிலே இவர் மகன் இறந்து போயிருக்கிறார், இவர் எதற்கு இப்பொழுது வர வேண்டும்? நடையிலும் செயலிலும் ஒருவித பதற்றம் தெரிகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வாய் பேசுவதற்கு முன்னாலேயே நேராக போய் சட்டையை கொத்தாக பிடித்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கூட்டி வருவார். யா ரசூலல்லாஹ், இவர் வந்திருப்பது ஒரு புரியாத புதிராக தெரிகிறது, என்னவென்று தெரியவில்லை, கவனியுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், உமைரை எதற்கு வந்தீர்? ஒன்றுமில்லை, வேலைகள் எல்லாம் எதுவும் இல்லை, வெறுமனே சுற்றி பார்க்க, சொந்த பந்தத்தை பார்க்க வந்தேன், வேறொன்றும் இல்லை. அப்படியானால் இந்த கையில இருக்கிற வாள் அது விஷம் தோய்ந்த வாள், அது எதற்கு? ஒரு விரக்தியிலே அந்த மனிதர் பதில் சொல்லுகிறார், இந்த வாள் என்ன செய்து விட போகிறது உங்களுடைய படைக்கு முன்னால்? உங்களை சுற்றி இதோ உமர் போன்ற இத்தனை பேர் இருக்கிற போது இந்த வாளால் நான் என்ன செய்து விட முடியும்? ஒன்றுமில்லை, வெறுமனே நான் தற்பாதுகாப்புக்குத்தான் வைத்திருக்கிறேன் என்று சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒரு தீர்க்கமான பார்வை பார்த்தார்கள். தீர்க்கமான பார்வை, அந்த பார்வைக்குள் 1000 அர்த்தங்கள். நேருக்கு நேர், கண்ணுக்கு கண் உற்று பார்த்து விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், உமைரே, நள்ளிரவு நேரத்தில் நீயும் சஃப்வானும் பேசிக் கொண்டது எனக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா? இரவு நேரத்திலே நீங்களும் சஃப்வானும் 2 பேரும் அமர்ந்து கொண்டு உன் குடும்பத்திற்கெல்லாம் அவர் பொறுப்பேற்பதாக வாக்களித்தாரே, உன்னுடைய கடன்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவதாக வாக்களித்தாரே, என்னை கொன்றுவிட்டு என்னை சுற்றி இருப்பவர்களோடு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு வர வேண்டும் என்று நீ வந்திருக்கிறாயே, இதுவெல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா? உமைர் ஒரு கணம் திகைத்து போன, யோசித்தார், இது எப்படி? ஆள் அரவமற்ற ஒரு மலையடிவாரத்தில் 2 பேர் அமர்ந்து பேசிய பேச்சு யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. குடும்பத்தினருக்கு கூட செல்லுகிற நோக்கம் கொடுத்து தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லவா ஒப்பந்தத்தோடு பிரிந்திருக்கிறோம். அப்படி ஒரு கால் யாராவது அந்த வார்த்தையை ஒற்றர்களாக இருந்து கேட்டிருந்தாலும் கூட அந்த இடத்திலிருந்து நேராக இங்கே வந்து சேர்ந்திருக்கிற எனக்கு முன்னால் யாரும் மதீனாவுக்கு வந்து இதை சொல்லி இருக்க வாய்ப்பில்லையே, எப்படி தெரிந்திருக்கும்? உடனே சொன்னார்கள், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். சகோதரர்களை, நாம் யோசிக்கிறோம், இது யார் தெரியுமா? மக்காவில இருக்கிற காஃபிர்களிலே ஒரு பெரும் தளபதி. நாளை ஒரு கால் ஒரு போர் என்று வருகிற போது இவரை வைத்துத்தான் அந்த போரினுடைய அசைவுகளும் வெற்றி தோல்விகளும் நிர்ணயமாகும். அப்படிப்பட்ட ஒரு எதிரியை அந்த ஊருக்குள்ளிருந்து தூக்கி கொண்டு வந்து அல்லாஹ் நடத்துகிற திருவிளையாடல் பாருங்கள். பெருமானாருடைய காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டு பெருமானாருடைய கரம் பற்றி அவர் மார்க்கத்தில் இணைந்து புதிய இஸ்லாம் கொஞ்சம் எப்பொழுதுமே வேகமாக இருக்கும். அவர் உடனே அனுமதி கேட்டார், நான் மக்காவிற்கு திரும்புகிறேன், போய் அங்கே இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொள்ளுகிறேன். நாயகம் அவரின் வேகத்தை, அவருடைய சுறுசுறுப்பை பார்த்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. வேண்டாம், சிறிது நாள் ஆகட்டும். சிறிது நாள் கழித்து அனுமதி கொடுத்தார்கள். விஷயம் அதற்குள் மக்காவிற்கு வந்துவிட்டது. அந்த மலையடிவாரத்திலே அமர்ந்து இவரோடு பேசிய நண்பர் சஃப்வான் சொன்னார், துரோகி அவன், என்னிடத்திலே ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு அங்கே போய் இப்படி மாறிவிட்டான், அவன் துரோகி, அவனை நான் கொல்லாமல் விடப் போவதில்லை, மட்டுமல்ல அவனிடத்திலே பேசப் போவதில்லை. ஊர் முழுக்க இதை சொல்லிக் கொண்டு அழைகிறார் அந்த சஃப்வான். துணிவோடு உமைர் வந்தார், வாளோடு வந்தார். எந்த வாள்? பெருமானாரை கொல்லச் சென்ற அதே வாள், விஷம் தோய்ந்த வாள். மக்காவினுடைய நடுவீதியில் அறிவிப்பு செய்தார், யாருக்காவது தைரியம் இருந்தால் என்னோடு மோதலாம், யாருக்கு தைரியம் இருந்தாலும் வரலாம். ஒன்று சொல்லுகிறேன், முகம்மதுவை பற்றி பிடிக்காவிட்டால் இந்த நகரம் இனி இதனுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும், இதனுடைய வாழ்வு சந்தேகமாகிவிடும். முகம்மதுவின் பக்கம் வாருங்கள், தெரு தெருவாக பிரச்சாரம் நடக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவரை தவிர அங்கே முஸ்லிம்கள் யாரும் இல்லை. ஒரு விரட்டப்பட்ட ஒரு நகரத்தில் மார்க்கத்தை எழுச்சி வர செய்வதற்கு அல்லாஹ் எதிரிகளில் இருந்தே ஒருவனை தயார் செய்தார். இவ்வளவு நாசூக்கான காலத்தில், ஆபத்தான காலகட்டத்திலும் ஒரு காஃபிரை
ஒரு நிமிடத்திலே மாற்றி பிரச்சாரத்திற்கு கொண்டு வந்து மக்காவின் வீதிகளிலே உலாவிட்டிருக்கிறான் என்றால், இந்த அளவு பெரிய தியாகத்திற்கு பெருமானாரை பார்த்த மாத்திரத்திலே அன்றைக்கு இருந்த நபி தோழர்கள் தயார் என்றால், இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிற விஷயம் இதுதான். நாயகத்தை சுற்றி இருந்த அந்த தோழர்களின் காலத்தில் இஸ்லாம் வலுப்பெற்றதற்கு, வளம் பெற்றதற்கு ஒரே காரணம், அல்லாஹ் ரசூல் எங்களுக்கு முதலிடம், எல்லாம் இரண்டாம் இடம் என்கிற சூழ்நிலை இருந்த காலம் வரை இந்த மார்க்கம் வெற்றிகளை குவித்தது. உலகத்தின் ஒரு சில நாடுகளை தவிர எல்லா நாடுகளிலும் கால் பதித்து ஆண்ட பெருமை இஸ்லாத்தை சாரும், முஸ்லிம்களை சாரும். நடத்துபவன் அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு இறை நம்பிக்கை என்பது, அல்லாஹ்வின் தூதரை பற்றிய விசுவாசம் என்பது இரண்டாம் இடத்திற்கு போய் நம்மிடத்திலே உலகமும் அதன் ஆசைகளும் அதை பற்றிய பல்வேறு விதமான சுக அனுபவங்களும் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த சூழ்நிலை தொடருகிற வரை, பணம் பிரதானப்படுத்தப்படுகிற வரை, உலகத்தின் வசதிகள் மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்கிற வரை, அடையாள அளவில் மட்டுமே முஸ்லிம்களாக வாழுகிற வரை, இன்றைக்கு இருக்கிற இன்னல்களை போல இன்னமும் பல நூறு இன்னல்கள் தொடரலாம். ஒன்று மட்டும் உண்மை, எப்படி வாழ்ந்தாலும் நமக்கு ரிசுக்கு தருபவன் அல்லாஹ், நமக்கு உணவளிப்பவன் இறைவன். எங்கிருந்தாவது கொண்டு வந்து விட்டு விடுவான், எங்கிருந்தாவது தந்தும் விடுவான். இந்த பணியை உலகத்தின் நாம் எவ்வளவு வேகமாக முடுக்கி சென்றாலும் இந்த ரிசுக்கு பெறுகிற விஷயத்திலே நாம் வேறு யாரிடத்திலேயும் அதை பெற முடியாது. எனவேதான் அல்லாஹ் ரசூலை முன்னிலைப்படுத்தப்படுகிற போது மட்டுமே வெற்றிகள் என்பது சாத்தியம். ஒரு சம்பவம் அடிக்கடி கேள்விப்படுவோம். சம்பவம் சொல்லுவது நோக்கம் அல்ல, அதனுடைய இறுதி வரி பார்க்கிறோம். அதற்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் கேட்டார்கள் என்ற ஒரு வரலாறு இருக்கிறது அல்லவா? இறைவா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கு நான் உணவு தர வேண்டும், நீ உணவு கொடுப்பது போல. சுருக்க முடிக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான், அப்படியானால் ஒரே ஒரு மீனுக்கு, கடல் மீனுக்கு நீ உணவளிக்கலாம். அல்லாஹ்வின் சோதனை வெற்றி பெற வேண்டும். இருக்கிற நவதானியங்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்து அந்த ராட்சச மீன் ஒன்று கடலில இருந்து எழும்புகிற போது தயார் அல்லாஹ்வினுடைய குறிப்பிட்ட நேரத்தில் கடலில இருந்து ராட்சச மீன் ஒன்று, திமிங்கலம் போன்ற மீன் ஒன்று வந்தது. உணவுகள் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு சொல்லுகிறார். குவியல் காலியாகிக் கொண்டே இருக்கிறது. பல குவியல்கள் காலி. கஜானாக்களில் இருந்து எடுத்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள், சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுவல்ல முக்கியம். கடைசியிலே எந்த உணவும் அங்கே இல்லை என்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒப்புக்கொண்டார்கள், இறைவா, உலகத்தில் எந்த உயிருக்கும் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றிருந்தாலும் என்னால் எதுவும் தர முடியாது என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். அந்த மீன் ஒரு வார்த்தை இவ்வளவையும் சாப்பிட்டு விட்டு சொன்னதாம். ஹதீஸினுடைய கிதாபுகளில் எழுதுகிறார்கள். மீன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இறைவன் என்னை படைத்த நாளில் இருந்து இன்றைக்குத்தான் நான் அரை வயிறு சாப்பிட்டு இருக்கிறேன். இறைவன் என்னை படைத்த நாளில் இருந்து இன்றைக்குத்தான் நான் குறையாக சாப்பிட்டிருக்கிறேன். நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற கண்களுக்கு தெரியாத, தரைக்கு மேலும் கடலுக்கு கீழும் வாழுகிற ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு குறித்த நேரத்திலே குறித்தபடி கொண்டு வந்து சேர்ப்பவன் இறைவன். இந்த ரிசுக்கிற்காக வேண்டி இன்றைக்கு எத்தனையோ அலைமோதல்கள், யார் யாரை எல்லாமோ கவிழ்த்து வாங்க நினைப்பவர்கள், யார் யாரை எல்லாமோ புகழ்ந்து தூக்கி வாங்க நினைப்பவர்கள், சாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு சொந்த பந்தங்களை பகைத்துக் கொண்டு முன்னேற துடிப்பவர்கள், அடுத்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதில் ஒரு அதீத ஆர்வத்தை காட்டுபவர்கள். ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு சேர்த்தாலும் நம்முடைய இறுதி வரை உள்ள ரிசுக்கின் பொறுப்பு அல்லாஹ்விடத்தில் உண்டு. அவனை முன்னிலைப்படுத்தி எனக்கு எல்லாம் அவன் என்ற ஒரு சூழ்நிலையிலே முன்னிலைப்படுத்தப்பட்டால் ஒரு முஸ்லிம் அவன் எந்த காலத்திலேயும் பல்வேறு இழிவுகளை அவன் சந்திக்கிற சூழ்நிலை வராது. இன்றைக்கு நாம் சொல்ல
சொல்லி காட்டியபடி இந்த நாட்டிலேயும் உலகளாவிய முறையிலேயும் இன்றைக்கு பல்வேறு இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் உண்மையாக அல்லாஹ் ரசூலை இரண்டாம் இடத்திற்கு கொஞ்சம் கொண்டு வந்து விட்டதன் விளைவுதான் இது என்பதுதான் உண்மையான மூலக்கருவாக. அவன் அடித்தான், இவன் செய்தான், அவன் திட்டம் தீட்டினான், அப்படி செய்தார்கள். இதுவெல்லாம் உலகத்தில் சொல்லப்படுகிற நடைமுறை, சில நேரம் ஒப்புகிற, சில நேரம் ஒவ்வாத காரணங்கள். ஆனால் உண்மை காரணம் முஸ்லிம்கள் இன்றைக்கு அடையாள முஸ்லிம்கள், வெறும் முகவரி வைத்திருக்கிற முஸ்லிம்கள், உள்ளுக்குள்ளே சரியான இஸ்லாத்தினுடைய தாற்பயங்கள் அடங்கி இருக்கிற வாழ்க்கை இல்லை. சாதாரண தொழுகை நோன்பு போன்ற கடமைகளில் தொடங்கி மார்க்கத்தின் எல்லா விஷயங்களிலும் மார்க்க நிலைகளை விட்டு போகிற உலகத்திற்கு தோதுவாக, நடக்கிற உலகத்திற்கு தோதுவாக நம்மை வளைந்தும் நெளிந்தும் கொடுத்து கொண்டு கொஞ்சம் போய்கொண்டே இருக்கிற காரணத்தால் அல்லாஹ் சொல்லுகிறபடி நாம் யாரையும் மாற்றப் போவதில்லை, அவர்களாகவே மாறிக்கொள்ளுகிறார்கள். நாம் கொடுத்த எந்த அருட்கொடையையும் நாமே அந்த அருட்கொடையை எடுக்க மாட்டேன், அவர்களாகவே எடுத்துக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிய கூற்றுதான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தாங்கள் கொண்டிருக்கிற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடையிலே அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய வார்த்தையும் கூட. அந்த சஹாபாக்களுக்கு இருந்த அதே உணர்வு, தியாகம், மார்க்கத்தினுடைய உணர்ச்சி. எங்கேனும் ஒரு முஸ்லிம் கொல்லப்படுகிறான் என்றாலே அந்த ரத்தம் துடித்தது. அந்த மனப்பான்மை இன்றைக்கு தொலைந்து போய்விட்டது. ஏன்? உலகாசையை தவிர வேறொன்றும் இல்லை, பணத்தாசை தவிர வேறொன்றும் இல்லை. எங்கோ ஏதோ நடைபெறுகிறது, யாருக்கு என்ன வந்தது? அந்த மாநிலத்தில் அடித்தால் இங்கே இருப்பவனுக்கு என்ன என்ற ரீதியில இந்த பயணம் தொடருமையானால் நாளை நாம் அடிக்கப்படுகிற போதும் வேறு ஒரு கூட்டம் சொல்லிக் கொண்டே இருக்கும், அந்த ஊரில் நடந்தால் நமக்கென்ன. இந்த காலங்கள் வெகு தொலைவில் இல்லை. அல்லாஹ் நினைத்தால் நடத்தி காட்டுவான். இறைவனுக்காக தியாகம் செய்கிற மனப்பான்மை, அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தைகளுக்காக தியாகம் செய்கிற மனப்பான்மை முன்னெடுத்து செல்லப்படாத வரை தோல்வி மேல் தோல்வி இன்னமும் நிச்சயம். சரித்திர ஏடுகள் பார்க்கிறோம், சரித்திர கண்ணாடியிலே மின்னிடுகிற புருஷர்களான சஹாபா பெருமக்கள், பெருமானாருடைய உத்தரவுக்கு முன்னால் அவர்கள் செய்த தியாகம், எத்துணை போர்களில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எங்க டீ அப்புறம் கொடுத்து வேண்டாம். எத்துணை போர்களில் ஷஹீதாக்கப்பட்டார்கள்னா போர்ல கொல்லப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே, போர்ல கொல்லப்படுறாங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாகவே சம்பவம் கேட்கிற பாணியில் வேண்டாம். ஒரு மணி நேரம் நீங்கள் தாருங்கள் என்று கேட்டால் நம்முடைய நேரத்தை தருவதற்கு நாம் தயாரில்லை. ஒரு 4 மணி நேரம் வேணும், நீங்கள் அல்லாஹ்விற்காக தாருங்கள். நேரம் தருவதற்கு இன்றைக்கு தயாரில்லை மனிதன். ஆனால் நேரம் அல்ல, குடும்பம் அல்ல, மனைவி மக்கள் எல்லாம் விட்டு சொர்க்கத்தின் வாடை எனக்கு அடிக்கிறது, நான் சாக வேண்டும் என்பதையே ஒரு வாழ்வின் இலக்காக கொண்டு கிளம்புகின்றார்களே, அவர்களுடைய ஈமானிய உணர்வு, அந்த தியாக மனப்பான்மை, ஷரியத்தின் மீது அவர்கள் கொண்ட பற்று இன்றைக்கு இல்லாத காரணத்தால் ஏற்பட்டிருக்கிற விளைவுதான் இது. உலகம் முழுக்க ஒன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் செல்வ செழிப்பு கூடுச்சுன்னா கொழுப்பு சத்து கூடும் என்பார்கள். அப்படியே செல்வம் கூட 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 சுகத்தை அனுபவிக்க அனுபவிக்க அசைவதற்கு மனம் வராது, அதை விட்டு விடுவதற்கு மனம் வராது. இன்றைக்கு அரபு நாட்டில் இருக்கிற பல அரபுகள் இருக்கிறார்களே, அந்த அரபுகளில் தொடங்கி நமதூர் வரை எங்கள் எல்லா இடங்களிலும் முஸ்லிம்களின் நிலை பார்த்தால் புரியும். ஓரளவு வசதி வாய்ப்பு வந்து விட்டதற்கு பிறகு அந்த சுக அனுபவம் சொக்க வைக்கிறது. அரபுகளுக்கு இன்றைக்குள்ள பயமும் அதுதான். வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சொகுசு வாழ்க்கை எந்த விதத்திலும் தப்பக்கூடாது. எவன் அடித்து செத்தாலும் கவலை இல்லை, அடுத்த நாட்டு முஸ்லிம்களே செத்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கள் நாட்டினுடைய சுகம் குறையக்கூடாது. கொழுப்பு பேச வைக்கிற வறியவர்களாக முஸ்லிம்கள் இருந்த காலத்தில், வயிற்றுக்கு இல்லாமல் இருந்த காலத்தில், கஞ்சிக்கு அழுத காலத்தில் வாழ்முனையிலே அவர்கள் சாதித்த சாதனைகள் எதிரிகளுக்கு
உலகத்திற்கு அவர்கள் ஊட்டிய கிளிகள் இன்றைக்கு முடியவில்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே சேர்ந்து விட்ட சில சுக அனுபவங்கள், ஆடம்பரங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள், இவைகள் தான் இது விதமான ஒரு கோழைத்தனத்தை நம்மிடத்திலே உருவாக்கி இருக்கிறார். நாயகம் சொல்வார்கள், லைஸல் முஃமினு பிஜபான், முஃமின் கோழை அல்ல, மூமின் எந்த காலத்திலும் கோழை அல்ல. ஆனால் இன்றைக்கு சில வசதி வாய்ப்புகள் கோழையாக்க வைத்திருக்கிறது என்பது உண்மை, நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு உயிர் தியாகம் செய்தார்கள் சஹாபாக்கள். அனஸ் இப்னு ஹதர்னு ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து கேட்பார், யா ரசூலுல்லாஹ், பத்ர் முடிஞ்சிருச்சு, என்னால வர முடியல. நான் இஸ்லாத்துல குஃபருக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில ஏற்படுகிற ஒரு மகத்தான போர் பத்ர் போர், பத்ரிகள் எல்லோருமே சொர்க்கம் என்று சொல்லி இருக்கிறீர்கள், ஆனால் அந்த பத்ருடைய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, பத்ருக்கு என்னால் வர முடியவில்லை, என்ன செய்வது? பத்ரை இழந்து விட்ட கை சேதம் இன்னும் எனக்கு விட்டபாடில்லை. எனவே எனக்கு ஒரே ஒரு வழி சொல்லுங்கள், அடுத்து உஹது போரிலே நிச்சயம் நான் முதல் வீரனாக நிற்க வேண்டும், ஏற்பாடு செய்ய. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். இது எதுல ஆர்வம் தெரியுமா? உயிரை கொடுப்பதிலே ஆர்வம், ஷஹீதாகுவதிலே ஆர்வம். எனக்கு அல்லாஹ் ரசூலுக்கு முன்னாலே அத்துணை பேரும் இரண்டாம் பட்சம் என்கிற ஒரு ஆர்வம். உஹதிலே ஆங்காங்கே எல்லா முஸ்லிம்களும் பிரிந்து கிடந்த போது, பெருமானார் உட்பட எல்லா முஸ்லிம்களும் தாக்கப்பட்ட போது, ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள் என்று போருக்கு வெளியிலே ஒரு வதந்தி பரப்பிய போது, பல்வேறு இடங்களிலே நாயகம் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி காட்டு தீயாய் பரவிய போது, நடு மைதானத்திலே இவர் மட்டும் நின்று கொண்டு சொன்னார், இந்த ரசூலுல்லாஹ்விடத்திலே பத்ருக்கு வராத கை சேதத்தை வெளிப்படுத்தி உஹதிற்கு வந்த அனஸ் இப்னு ஹதர் சொன்னார், எனக்கு இந்த உஹதினுடைய சந்திலிருந்து சொர்க்கத்தின் வாசம் வருகிறது, எனவே இங்கிருந்து போய்விட்டால் ஷஹீதாக முடியாது. எல்லோரும் ஓடினார்கள். நின்றார் அந்த மனிதர், நின்று கொண்டு வீரமாக போரிட்டார். கொன்றார்கள் எதிரிகள். கொல்லுவதென்றால் நிறைய பேர் கிடைக்கிற இடத்திலே ஒருத்தன் மட்டுமே கிடைத்த காரணத்தாலே நெய்ய புடைத்தார்கள் என்று சொல்லலாம். இறந்த பிறகும் கூட உறுப்புகள் அறுத்தெடுத்தார்கள். யாராவது வந்து பார்த்தால் அனஸ் இப்னு ஹதர் இறந்திருக்கிறார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. எனவே முகம் சிதைக்கப்பட்டது, எந்த அடையாளமும் தெரியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அத்துணை சஹாபாக்களும் பார்த்துவிட்டு அடையாளம் தெரியவில்லை என்றார்கள் அனஸ் இப்னு ஹதர் அவர்கள். கடைசியாக அவருடைய தங்கையை கூட்டி வந்து காட்டிய போது விரலிலே இருந்த ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு இது என் அண்ணன் தான் என்று அந்த தங்கை சாட்சி சொன்னார். அந்த தங்கையினுடைய சாட்சியை வைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை எடுத்தார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் இவரோடு ஒப்பந்தம் புரிந்தான், இவர் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் புரிந்தார், ரெண்டு பேரும் ஒப்பந்தத்தை நிறைவேற்றி விட்டார்கள், இவர் கூலி அல்லாஹ்வின் கையில் என்று சொல்லி அவர் சொன்னபடியே உஹதினுடைய மலை வழியாக அவருக்கு சொர்க்கவாசம் கிடைத்து விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அடக்கம் செய்ததை பார்க்கின்றோம். ஆபத்தான காலகட்டத்தில் இந்த மார்க்கம் பரவலாக அடிக்கப்படுகிற போது எனக்கு குடும்பம் இரண்டாவது பட்சம், என் சுக அனுபவங்கள் இரண்டாவது பட்சம் என்று சொல்லி அவைகளை தள்ளி வைத்து விட்டு நின்ற மனப்பான்மை இருக்கிறது. இன்றைக்கு உலக முஸ்லிம்களில் எத்தனை பேர் கணக்கெடுத்தால் தெரியவில்லை. நீங்கள் யாரேனும் ஒரு காலகட்டம் வந்து ஜிஹாதிற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தால் கூப்பிடுபவனுக்கு அடிவிடும். சூழ்நிலை இன்றைக்கு வந்து விட்டது. நாம் அல்ல, நம் வசதி வாய்ப்பு நம் இரத்தத்தை உறைய செய்து விட்டது. நம்மிடத்தில் இருக்கிற சுக அனுபவங்கள் இரத்தத்தை உறைய போட்டு விட்டது. எப்படியெல்லாம் அனுபவித்த அந்த சஹாபாக்கள் முன்னிறுத்திய ஈமானுடைய உணர்வு இன்றைக்கு நிறுத்தப்படாததாலே வந்த விளைவுதானே. சய்யிது ஷுஹதா, உலகத்திலே உயிர் நீத்த போராளிகளுக்கெல்லாம் தலைவர் என்று நாயகம் ஹஜ்ரத் ஹம்சா அவர்களை சொன்னார்கள். இதே போன்ற சித்திரவதை தான் ஹஜ்ரத் ஹம்சாவுக்கும் ஏற்பட்டது. பிறப்பு உறுப்பை கூட அறுத்தெடுக்கப்பட்டது ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. இறந்து போன உடலிலே எவ்வளவு வக்கரத்தனம் இருந்தால் செய்திருப்பார்கள். பிறப்பு உறுப்பை கூட அறுத்தெடுத்தார்கள். அறுத்தெடுத்து அந்த எல்லா உறுப்புகளையும் கோர்த்து மாலையாக்கி போட்டார்கள். அந்த காட்சியோடு ஹஜ்ரத் ஹம்சாவை தூக்கி வந்து வீட்டிலே வைக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது.
நாயகம் காட்சியை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். காரணம், பார்க்க முடியாது, வைத்த கண்ணை தொடர்ந்து வைக்க முடியாது. நாயகம் யாரையோ கூப்பிட்டு அந்த சடலம் அங்கே இருக்கவே நாயகம் சொன்னார்கள், இந்த ஹம்சாவுடைய தங்கச்சி ஹஜரத் சஃபியான்னு என்னுடைய குப்பிமா. நாயகம் சொல்லுகிறார்கள், என் குப்பி. அந்த சஃபியாவுக்கு ஜனாசாவை பார்க்க அனுமதிக்காதீர்கள். பார்த்தால் பெண் உள்ளம் தாங்காது. இயற்கையிலேயே மிக அதிகமாக கொதிப்படைகிற, இறந்த உடல்களை கண்டால் அழுது துடிக்கின்ற, சோகங்களை விரைவில் ஜீரணித்துக் கொள்ள இயலாத அந்த பெண்களுடைய இனத்திலிருந்துதான் ஹஜரத் சஃபியாவும் உள்ளவர்கள். சஃபியாவை பார்க்க வர சொல்ல வேண்டாம். இருப்பினும் சஃபியா கேட்கவில்லை. தங்கள் மகன் ஹஜரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி எப்படி உடல் இருந்தாலும் என்னால் பார்த்து சகிக்க முடியும் என்று நான் சொன்னதாக போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து ஹஜரத் ஜுபைர் அனுமதி கேட்பார்கள். அம்மா ஜனாசாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் அனுமதிக்க வேண்டும். நாயகம் அனுமதித்து விட்டார்கள். மனதை கல்லாக்கி கொண்டு தன் உடன் பிறந்த சகோதரருடைய உடலை நேற்று வரை தனக்கு முன்னால் 100 பேர் நின்றாலும் ஒரு நொடியில வெட்டி சாய்க்கிற வீரமும் ஆஜாபாகுவான தோற்றமும் கொண்ட அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போரிலே ஷஹீதாகி வந்து கிடக்கிற அந்த உடலை ஹஜரத் சஃபியா அவர்கள் வந்தார்கள். திரையை விலக்கி பார்த்தார்கள், உடலை நீக்கி பார்த்தார்கள். ஒரே வார்த்தை, ஒன்றும் வெளிவரவில்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மார்க்கத்திலே இந்த குர்பானி, மார்க்கத்திலே இந்த தியாகம் சிறியதுதான் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். மார்க்கத்திலே அல்லாஹ் ரசூலுக்காக இந்த தியாகம் பெரிதொன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். சொந்த அண்ணனுடைய ஜனாசா ரசூலுல்லாஹ்வால் கூட தொடர்ந்து பார்க்க முடியவில்லை. பெண்கள் கூட எழுச்சிமிக்க ஈமான் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கும் யோசித்து பார்க்கிறோம். இஸ்லாம் ஒன்று மட்டுமே பிரதானம், உலகத்திலே இருக்கிற அத்தனை சுகங்களும் இரண்டாம் கட்டம். இந்த நிலை சஹாபாக்களின் வீரதீரம் பெற்ற ஆண்களிடம் மட்டுமல்ல, பெண்களிடத்திலேயும் இருந்தது என்பதற்கு இது போன்ற சரித்திர சான்று. இன்னொரு போரிலே பார்த்தால் இந்த பெண் தான் வீராங்கனை, மரக்கட்டையை வைத்துக் கொண்டு போரிட்டிருக்கிறார்கள். சஃபியா அல்லாஹ் ரசூலை முன்னெடுத்துக் கொண்டு முன்னேறிய அந்த சஹாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாம் அழியவில்லை, தாழவில்லை, தொடர்ந்து உயர்வுகளை சந்தித்தது. ரோமாபுரியினுடைய ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் போய் நிதி வசூலிப்பதற்காக தர வேண்டிய நிதியை கேட்பதற்கு போன போது அந்த அரசன் சொன்னானாம், சில காலங்களுக்கு பின்னாலே, அதாவது முஸ்லிம்களுக்கு சொத்து சுகமும் செல்வமும் சேர்ந்து ரத்தத்திலே கொஞ்சம் கோழைத்தனம் கலந்ததற்கு பின்னாலே இந்த அரசன் சொல்லுவானாம், முன் வந்தார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் எங்கே? முன்னாடி வந்தவர்கள் எங்கே? பார்ப்பதற்கு பரதேசிகளை போல இருப்பார்களே, உடல் ஆடை கூட நன்றாக இருக்காது, அவர்கள் எங்கே? இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் காலம் சென்று விட்டார்கள், இப்பொழுது நாங்கள் தான் ஆளுகிறோம், நாங்கள் தான் பிரதிநிதிகள். அவன் ஒரு வார்த்தையில சொன்னான், எந்த நிதியும் தர முடியாது, இங்கிருந்து போ, பாக்கியும் தர முடியாது, போ, உன்னால் முடிந்ததை பார் என்ற ஒரு வரலாறு ரோமாபுரியினுடைய மன்னன் சொன்னதாக. என்ன தெரியுமா? இவர்களால் இனி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்த போது எதிரி வெகுண்டெழுகிறான். இன்றைக்கு நடப்பது அதுதான். இவர்கள் பல கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். இவர்கள் இன்னமும் பல்வேறு விஷயங்களிலே நடித்து கிடக்கிறார்கள். அல்லாஹ் ரசூல் இவர்களுக்கு இரண்டாவது பட்சம். உலக ஆக இஸ்லாமியர்களிடத்திலே அல்லாஹ் ரசூலுடைய பல்வேறு விஷயங்களும் கட்டளைகளும் உத்தரவுகளும் இரண்டாம் கட்டங்கள் ஆக்கப்பட்ட காரணத்தாலே இன்றைக்கு வேறுபட உலகியல் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த சிந்தனைகள் முன்னிலைப்படுத்தப்படுவதாலே ஏற்படுகிற விளைவுகள் என்று இந்த விளைவுகளை எல்லாம் சொல்லலாம். அந்த சஹாபாக்களுக்கு இருந்த வீரம் இன்றைக்கு தொலைந்து போய்விட்டது. இளைஞர் சமுதாயத்திடம் கூட இல்லை. வீரம் பெற்ற இளைஞர்கள் என்பது உலகத்திலேயே இருக்கிற இந்த மதத்திற்கு மார்க்கத்திற்கு மட்டும் சொந்தம் என்பதெல்லாம் ஒரு காலம்.
எதிரிகள் கூட பேசிக் கொள்வார்களாம் ரசூலுல்லாவை சுற்றியுள்ள வாலிபர்கள் குறித்து. ஷுஜானும் ருஹ்பானும் பில்லைலி வ ஷுஜானும் பின்னஹர். இவர்கள் என்ன இரவிலே பார்த்தால் துறவிகளை போல எந்திரிச்சு தொழுகுவதும் சகர் செய்வதுமா இருக்கிறார்கள். துறவிகள் என்று நினைக்கிறோம், ஆனால் பகலில் பார்த்தால் ஷுஜானும் பின்னஹர், வீர மறவர்களாக வாளெடுத்து கொண்டு போர் புரிவதற்கு வருகிறார்கள். புரிந்து கொள்ள முடியவில்லையே. ஒரு பக்கம் அல்லாஹ் ரசூலினுடைய இபாதத்துகளிலும் குறைவில்லை, அதே சமயத்தில் வா என்று கூப்பிட்டால் எல்லாம் இரண்டாவது பட்சம் தள்ளி வைத்துவிட்டு வாள் எடுப்பதற்கும் அவர்கள் கொஞ்சம் கூட பின்தங்கியதில்லை என்பதுதான் இஸ்லாமிய இளைஞர்களின் வரலாறு. ஆனால் இன்றைக்கு உறைந்து போய்விட்ட ரத்தம் பல்வேறு தன்னலங்களை முன்வைத்து இஸ்லாமிய நலன்களை இரண்டாம் கட்டமாக்கி இருக்கிறார். எல்லாம் பொருளாதாரம் படுத்துகிற பாடு என்று சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக உலகத்தில் போர் நடந்தது, வெற்றி தோல்விகள் இப்படின்னு எந்தெந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் அல்ல, எல்லா நாடுகளிலும் நீங்கள் ஒரு ஆய்வு செலுத்தினால் போரும். வசதியும் வாய்ப்பும் செல்வ செழிப்பும் உள்ளவன் அந்த சுக அனுபவங்களில் இருக்கிற போதுதான் எதிரிகளிடத்தில் வாளாட்ட முடியாமல், எதிர்க்க முடியாமல் தன் அனைத்து வலுவையும் இழந்து போய் விடுகிறார்கள் என்பது உலகம் இதுவரை போர்களிலே தருகிற பாடம். இன்றைக்கு சூழ்நிலை அதுதான். ஒரு சில வசதிகளை வைத்திருக்கின்ற முஸ்லிம்கள் முன் வருவதாக இல்லை. நாயகம் சொல்வார்கள், மாலி யகூலு இப்னு ஆதம மாலி மாலி, ஆதமுடைய மகன் என் காசு என் பணம் என் பணம் என்று சுத்தி கொண்டே இருக்கிறான். சொல்லுங்கள், அவனுக்கென்று அவன் காசுல உள்ளது மூணே மூணு. அவன் உண்டு அளித்த விஷயங்கள், அவன் உடுத்தி கிழித்த ஆடைகள், யாருக்கேனும் தர்மம் செய்து அவன் சேமித்தவைகள். இந்த மூணை தவிர எதுவும் அவனுக்கு இல்லை என்று சொல்லுங்கள். நம்ம தமிழ்ல பழைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், உண்டு கழிச்சது, உடுத்தி கிழிச்சது, கொடுத்து பாதுகாத்து. இதை தவிர எல்லாம் அவன் மக்களுக்கு விட்டு விட்டுத்தான் போக போகிறான். சொல்லுங்கள், கோடி கோடி இருக்கலாம், எதுவும் போகிற போது இல்லை. அங்கேயும் அப்படித்தான். மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் என்று சொல்வார்களே, கபரும் பயம்தான், ஆகிரத்தும் பயம்தான், அல்லாஹுவிற்கு முன்னுண்டான விசாரணையிலும் பயம்தான். காரணம் கனம், கையில இருக்கிற கனம், வாழ்க்கையில நாம் சேர்த்த கனம். நாயகம் சொன்னார்கள், செல்வந்தர்களுக்கு முன்னாலே ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொர்க்கத்திற்கு போய்விடுவார்கள் என்று சொன்னார்கள். அதாவது நடுத்தர வசதியில இருந்து கொண்டு இன்னமும் வேண்டுமே என்று நினைக்கக்கூடியவர்களுடைய ஆறுதலுக்காக சொல்லுகிற வார்த்தை, ஆறுதலுக்காக சொல்லுகிறேன். நாயகம் சொல்லுவார்கள், செல்வந்தர்களுக்கு முன்னால் 500 வருஷங்களுக்கு முன்னாலேயே ஏழைகள் நுழைவார்கள். நாயகத்திடம் சஹாபாக்கள் காரணம் கேட்கிற போது சொல்லுவார்கள், விசாரணை காலம் இவர்களுக்கு இன்னமும் நீடிக்கும். கணக்குகள் அங்கே ஒப்படைத்தாக வேண்டும், செலவுக்கு கணக்கு கொடுத்தாக வேண்டும். பொதுவாவே கனம் இருக்கிற எல்லா பொருளும் கீழே தான், கனம் இல்லாத பொருள் தான் முதல்ல மேல. உலகத்துல பாருங்கள், தூசிய பார்க்கலாம், கோழி ரெக்கைய பார்க்கலாம், இதெல்லாம் கீழே இருந்து அப்படியே மேல பறக்கும், கொஞ்ச தூரம் வரையும் பறக்கும். ஒரு கல்லை தூக்கி நிறுத்துங்க, பொத்துன்னு உழுகும். கணங்கள் என்றைக்கும் மேல் போவதில்லை, கீழே தான் வந்தாகணும். ஆனா கணம் இல்லாத எல்லாம் தூசு போன்றவைகள் மேல வந்து கொண்டே இருக்கும். மேல் நோக்கி பாய்கிற சக்தி கனம் இல்லாதவைகளுக்கு உண்டு. கனமுள்ள பொருள்கள் என்றும் கீழே. தேட வேண்டாம், அலைய வேண்டாம், பொருளாதாரம் மட்டுமே பிரதானம் என்று சொல்லி அல்லாஹ் ரசூலை இரண்டாவது கட்டமாக ஆக்க வேண்டாம். அதுதான் நம் கனத்தை கூட்டி எல்லா விதத்திலும் கீழே போக வைக்கிறது, அனைத்திலும் கீழே. கனம் வந்துவிட்ட காரணத்தால் அது பொருளாதார கனம் தலை கனமாக மாறி பின் அது மார்க்கத்தை விட்டும் சுணக்கத்தை ஏற்படுத்துகிற கனமாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். ஆனாலும் ஆசைகள் விட்டபாடில்லை. நாயகமே சொல்லுவார்கள், இது விடாது என்பதும் தெரியும். லவ்கானல் இப்னி ஆதம வாதியானி மின் தஹபின் லவ்தகா தாலிதன். ஒரு பெரிய 2 குவியல்களை போன்ற, ஓடைகளை போன்ற 2 குவியல் தங்கங்களை கையில கொடுத்தாலும் ஆதமுடைய மகன் 3வது இருக்குதான்னு கேட்பானா?
இருந்த இரண்டை போதுமாக்க மாட்டான். இது உள்ளங்களை பாடம் படிக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை. அப்ப வேண்டும் வேண்டும் என்று சேர்க்கிற அந்த வேகத்திலே போகிற போக்கிலே ஷரியத்தின் எல்லா விஷயங்களும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. எல்லாம் இரண்டாம் கட்டமாக்கப்படுகிறது. முதல் கட்டம் எனக்கு தேவையான பணம், எனக்கு தேவையான காசு, இதை அடுத்துத்தான் எல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆக்கள் நிறைய நமக்கு தெரியும். துஆக்கள்ல இப்படி ஒரு துஆ உண்டு. நிறைய துஆக்கள் நாம் ஓதுகிறோம். ரசூலுல்லாஹ் ஓதிய துஆல அல்லாஹும்ம அஹ்யினி மிஸ்கீனா வ அம்தினி மிஸ்கீனா வஹ்ஷுர்னி ஃபீ ஸும்ரத்தில் மசாகின். யா அல்லாஹ், என்னை மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, என்னை மிஸ்கீனாக மௌத்தாக்குவாயாக, என்ன நாளை மறுமையில எழுப்புகிற போது மிஸ்கீன்களுடைய பட்டியலை எழுப்புவாயாக. இது நம்ம இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ என்ற அடிப்படையில யாராவது ஓதறமன்னா ஓத மாட்டோம். யாராவது ஒரு துஆல கையெடுத்து, யா அல்லாஹ், என்னை மிஸ்கீனாக வாழவை, என்னை மிஸ்கீனாக மௌத்தாக்கு, எங்களை மிஸ்கீன்களாகவே நாளை மறுமையில எழுப்பு. தவறி கூட சொல்ல மாட்டோம். என்ன பயம், தப்பி தவறி கபூல் ஆயிடுச்சுனா என்ன ஆகிறது? இந்த வார்த்தைகள் வருவதில்லை. பெருமானார் ஓதிய துஆதான். பெருமானார் காய்ச்சலுக்கு துஆ ஓதினார்கள், ஓதுவோம். பெருமானார் வீட்டில் உட்கார்ந்து இந்த துஆவை குடிபுகிற போது ஓதினார்கள், நாம் ஓதுவோம். பெருமானார் சொன்ன அத்தனை சுன்னத்துகளும் துஆக்களும் தேடி தேடி பிடித்து, இது யாராவது மத்தவங்க சொன்னதா இல்ல ரசூலுல்லாஹ்வே ஓதுனதா என்று கேட்டு ஓதுவோம். ஆனால் யா அல்லாஹ், என்னை மிஸ்கீனாக வாழ வைப்பாயாக, பணத்தால் எனக்கு சுமை கொடுத்து விடாதே என்று நாயகம் கேட்கிற இந்த துஆ மட்டும் தவறி கூட வாயில வருவதில்லை என்பதிலிருந்து நம் போங்கு புரிய முடிகிறது. தேவை தேவை என்று மனிதன் தலையிலே தன் கணத்தை கூட்டிக்கிற போது ஷரியத் இரண்டாம் கட்டமாக விடுகிறது. குர்ஆன் ஹதீஸ் என்பது இரண்டாம் கட்டமாக விடுகிறது. அல்லாஹ் ரசூலுடைய வாக்குகள் உலக நிகழ்வுகளுக்கு தோதுவாக நகர்த்தப்படுகிற போது மாறிவிடுகிறது. நான் முன் ஓதிய அந்த ஹதீஸின் வார்த்தை அதுதான். யார் அல்லாஹ்விற்காக என்று வந்து விடுகிறானோ, உலகத்தின் எல்லா வஸ்துவும் அவனுக்காக வரும், அவனுக்காக வரும். உலகத்திலே நம்முடைய இஸ்லாத்திலே இருக்கிற மார்க்க அறிஞர்களிலே உலகத்தை துறந்த வழிமார்களை போன்றவர்களை பார்க்கலாம், அல்லது சகோதர சமயங்களிலே இருக்கக்கூடிய துறவிகள், முனிவர்கள், முற்றிலும் ஆசையை துறந்து வனங்களிலே போய் அமர்ந்திருக்கக்கூடியவர்களை பார்க்கலாம். அவர்களிடத்திலே ஆசி பெறுவதற்கு அரசன் வருவான். இது வரலாறு, எல்லா வரலாறுகளும். அவர்களிடத்திலே துஆவை பெறுவதற்கு பணக்காரன் வருவான். எல்லோருக்கும் ஒன்று புரிகிறது, அல்லாஹ் அவர்களின் பக்கம் என்பது புரிகிறது. எல்லாவற்றையும் உதறிவிட்டு போகிறார்களே, அந்த இறைநேசர்களின் பக்கம் அல்லாஹ் இருக்கிறான் என்பது தெரியும். தம் பக்கம் இல்லை என்று தெரிவதாலோ என்னவோ போய் அவர்களிடத்தில் ஆசி பெறச் செல்வார்கள், துஆ பெறச் செல்வார்கள், வாழ்த்து பெறச் செல்வார்கள். நமக்கு ஒன்று புரிகிறது, இறைவனுக்காக என்று எவன் வந்து விட்டானோ அவனுக்கு உலகம் எல்லாம் வரும். அரசனும் வருவான், செல்வந்தனும் வருவான், கோடீஸ்வரனும் வருவான், வந்து காலில் விடுவான், ஆசி பெறுவான். இதுவெல்லாம் உலக நடைமுறை. ஆனால் வசதி வாய்ப்புகளை தேடுவது முற்படுத்தப்பட்டால் தொடர் தோல்விகள் என்பது மட்டும் நிச்சயம். ஞானக்கண் கிடைத்தது. நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, 300 மைல் தொலைவுகளுக்கு அப்பால் இருந்த தன்னுடைய படையினர்கள் ஒரு தப்பு செய்வதை மதீனாவுடைய பள்ளிவாசலுடைய மெம்பரில் குத்பா ஓதுகிற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். நாம் வரலாறு கேள்விப்படுகிறோம். 300 மைலுக்கு அப்பாலே ஒரு மனிதர் நின்று கொண்டு போர் செய்கிறார், பின்னாலே அவரை தாக்குவதற்கு வருகிறார்கள். இது 300 மைலுக்கு அப்பால் நடக்கிற நிகழ்ச்சி. பின்னாலே தாக்க வரக்கூடியவனுக்கு எச்சரிக்கை எங்கிருந்து போகுது தெரியுமா? பள்ளிவாசல் இருந்து போகுது, மஸ்ஜிது நபவியில இருந்து 300 மைல்களுக்கு அப்பாலே. ஹஜ்ரத் உமர் பேசுகிறார்கள், மலைக்கு பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறதுக்கு வர்றான் என்று கத்துகிறார்கள். இங்க இருக்கிற குத்துபாவில இருப்பவர்களுக்கு புரியவில்லை, ஆனால் கேட்டது 300 மைல் தொலைவுகளுக்கு அப்பாலே காதிலே போய் வார்த்தை அறைந்தது. திரும்பினார், வெற்றி பெற்றார். வந்ததற்கு பிறகு அத்துணை பேரும் சொன்னார்கள், திடீரென்று ஒரு சப்தம் வந்தது. நாங்கள் திரும்பி பார்த்த போதுதான் நாங்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். அல்லாஹ்விற்காக என்று அர்ப்பணித்து விட்ட இறை நேசர்களின் சக்தி இதுதான். இவர்களுக்கு உலகத்தின் எல்லா பொருளும் அடக்கம், காற்றும் அடக்கம். சப்தத்திற்கு தெரியுமா, இந்த வார்த்தையை 300 மைலுக்கு இழுத்து செல்ல வேண்டும். இழுத்து சென்றது இறைவனின் உத்தரவு.
நாடியவர்களுக்கு அவன் கொடுக்கிற ஆற்றல், தன்னை நம்பியவர்களுக்கு அவன் கொடுக்கிற வெற்றி யாரும் யாருக்கும் தந்துவிட முடியாது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா? இறைவன் நினைத்தால் தரவும் முடியும், எடுக்கவும் முடியும். 300 மைலுக்கு அப்பால இருக்கின்ற ஒரு படைக்கு இங்கிருந்து உணர்வூட்டக்கூடிய, இங்கிருந்து காணக்கூடிய ஹஜ்ரத் உமர் இந்த சம்பவத்தை எப்படி நிகழ்த்தி காட்டினார்? நம் அறிவு புரியவில்லை. முதல்ல ஒண்ணு, இவ்வளவு தூரம் ஒரு மனிதனுடைய சப்தம் போகுமா? இன்னொன்னு, அப்படி போகிற சப்தத்தை அங்கே உள்ளவர்கள் கேட்டு உடனடியாக செயல்பட முடியுமா? அந்த 300 மைல் சப்தத்திற்கு இவருக்கு சக்தி இருக்கிறதா? நிறைய கேள்விகள். விடை ஒன்றுதான், அல்லாஹ்விற்கு என்று வந்து விட்டவர்களுக்கு எல்லா பொருளும் அவர்களுக்கு ஆகிவிடும். ஆனால் இதே உமருக்கு அவர்கள் தொழ வைக்கிற போது முந்திர சப்பில இவர்களை கொல்லுவதற்கு வாளோடு ஒருவன் நிற்கிறான். தெரியவில்லை. அல்லாஹ்வின் ஏற்பாடு தெரியவில்லை. நீ என்ன திடீர்னு, நீ முஸ்லிம் இல்லையே, நீ திடீரென்று வந்து நீ ஈரானை சேர்ந்தவனாயிற்றே. உமரை கொலை செய்தவர் பாரசீகத்தை சேர்ந்தவர், ஈரான் நாட்டை சேர்ந்த அபு லூலு என்பவன். அப்ப அவனை பார்த்து முசல்லாவுக்கு செல்லுகிற போது திரும்பி நீ யார், நீ எதற்கு இங்கு தொழுக வந்தாய் கேட்கவில்லை, கேட்க தெரியவில்லை. அவன் எதிரி என்பது புரியவில்லை. அவன் வைத்திருந்த வாளும் கண்ணுக்கு தெரியவில்லை. தக்பீர் கட்டிய உடனே வெட்டி விடுகிறான். நாம் வரலாறு படிக்கிறோம். ஒரு நேரத்திலே 300 மைல்களுக்கு அப்பாலே நடந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்த அல்லாஹ் தனக்கு பின் சப்பிலே ஒருவன் தன்னை கொல்ல நினைக்கிறான். நேரம் வரும்போது இறைவன் கொடுக்கவும் செய்கிறான், நேரம் வரும்போது இறைவன் எடுக்கவும் செய்கிறான். சக்திகள் அவன் வசம், அவனே கொடுக்கிறான், அவனே எடுக்கிறான். அதை நடத்தி காட்டுவதற்குத்தான் இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் முடியும். நாம் அறிந்திருக்கிறோம். வற்றி போன நைல் நதிக்கு ஹஜ்ரத் உமர் கடிதம் எழுதுவார்கள். நதியே, நீ உன் இஷ்டப்படி ஓடுவதாக இருந்தால் உன்னிடம் எனக்கு எந்த தேவையும் இல்லை. நீ அல்லாஹ்வின் உத்தரவால் ஓடுவதாக இருந்தால் நீ அல்லாஹ்வின் உத்தரவுப்படி ஓடுவதாக இருந்தால் அவன் உன்னை ஓட்ட வேண்டும் என்று நான் கேட்கிறேன். அல்லாஹ்வின் பெயரை முன்வைத்து உமர் சொல்லுகிறேன், ஓடு என்றார்கள். ஒரு கார்டு தான், ஒரு சின்ன கடிதம் தான் நதியில போட்டார்கள், தண்ணீர் ஓடியது. கேள்விகள் பல நமக்கு எழுகிறது. முதல்ல நதிக்கு தெரியுமா வந்திருக்கிற கடிதம் ஹஜ்ரத் உமருடையது என்று? முதல்ல நதிக்கு தெரியுமா இவர் பெரிய அமீருல் மோமினின், இவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று? அல்லது நதி என்ன நாட்டு மக்களை போல ஒரு குடிமகனா, அரசன் சொல்லுவதை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் என்பது நதிக்கு என்ன? அது என்ன குடிமகனாகவா இருக்கிறது? சரி, கடிதம் எழுதுகிற நபருக்காவது நாம் மனிதனுக்கு எழுதுகிறோமா அல்லது நதிக்கு எழுதுகிறோமா? உயிரற்றது, கண்காணாதது, மணல்களும் கற்களும் நிறைந்த ஒரு பூமி கடிதம் படிக்குமா? நிறைய கேள்விகள். விடை ஒன்னே ஒண்ணு, யார் அல்லாஹ்விற்காக வேண்டி என்று ஆகிவிடுகிறார்களோ எல்லா பொருளும் அவர்களுக்காக. நதி பேசும், தொலை தூரங்கள் தெரியும், எல்லாம் நடக்கும். காரணம், அவர்களுக்கு பின்னாலே இறைவன் இருக்கிறார். இறைவன் இருக்கிற இடங்களில் எல்லாம் வெற்றிகள் மட்டுமே சாத்தியங்களை ஒழிய தோல்விகளுக்கு அங்கு எந்த வேலையும் கிடையாது என்பதுதான் இது போன்ற எத்தனையோ ஹஜ்ரத் உமர் அவர்களை போன்ற வரலாறுகள், இன்ன பிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுவது. இன்றைக்கு செல்வத்தினுடைய செழிப்பில், சுகபோகத்தில் ரத்தம் உறைந்து போனவர்களாக நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய நிகழ்வுகளை, தாக்குதல்களை, எதிரிகளின் திட்டங்களை, இவற்றிற்கெல்லாம் சரியான இலக்கோடு அடுத்த கட்ட பணிகளிலே ஆயத்தமாக வேண்டிய நேரத்தில் நம்மிடத்தில் ஒரு அசாத்திய மௌனம் நிலவுகிறது என்று சொன்னால் இந்த மௌனம் நல்லதல்ல. இந்த மௌனத்தை கொண்டு வந்திருக்கிற செல்வமும் நல்லதல்ல. நாயகம் கேட்ட துவாவில் இப்படியும் துவா உண்டு. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் கினைன் யுத்கீனா. யா அல்லாஹ், எங்களை வழிகெடுக்கிற செல்வத்திலே இருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நாயகம் கேட்டார்கள், வழிகெடுக்கிற செல்வம், ரத்தத்தை உறைய வைக்கிற செல்வம், மார்க்க பற்று இல்லாமல் ஆக்குகிற செல்வம், அல்லாஹ் ரசூலை இரண்டாம் பட்சத்துக்கு தள்ளுகிற செல்வம் எந்த காலத்திலும் நமக்கு தேவையில்லை. அதனால் தான் இன்றைக்கு நடைபெறுகிற எல்லா இழிவுகளை, இன்னல்களை, ஏற்றத்தாழ்வுகளை
அவர்களுக்கு ஒரே காரணம், நாயகம் நம்மிடத்திலே கையில கொடுத்து விட்டு சென்ற அந்த ரெண்டை பிடிக்கிற காலம் எல்லாம் வழி தவற மாட்டோம். ஒன்று அல்லாஹ்வின் வேதம், மற்றொன்று நாயகத்தின் நடைமுறை. இந்த ரெண்டும் இருந்து எங்காவது முஸ்லிம்கள் தோற்றிருந்தால் வரலாற்றிலே காட்டுங்கள். எந்த ஒரு இடத்திலும் இருக்க முடியாது. இந்த ரெண்டும் எப்பொழுது நழுவியதோ அப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றதாக முதலில் காட்டுங்கள். இல்லவே இல்லை. காரணம் சொல்லுவார்கள். அவன் அடித்ததால், இவர்கள் இப்படி செய்ததால், அந்த நாட்டில் அப்படியெல்லாம் நடக்கிறதுனால இப்படி ஆயிருச்சு. எந்த காரணமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக உலகளாவிய